தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். ஜீவையெல்லாம் கெட்டு போகும். கண் விழித்திரு. கண் விழித்திரு என்றால் கண்ணையும் திறந்து வைத்துக் கொண்டு இரு என்று அல்ல. ஜீவியத்தை விருத்தான விழிப்போடு காணப்படு. ஆவிக்கிற ஜீவியம் வளர்ச்சி அடைகிறதா, குன்றல் அடைகிறதா, குறைய போகிறதா, ஒன்றில்லாமல் போகிறதா என்பதை குறித்த விழிப்போடு காணப்படு, எச்சரிக்கையோடு காணப்படு. அப்பொழுது நீ எச்சரிக்கையோடு காணப்படுவாயாக, விழிப்போடு காணப்படுவாயாக. ஆகாரத்தினால் திருப்தியாவாய். ஆவிக்கிற ஆசீர்வாதங்களாலும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களாலும் நீ திருப்தியாவாய், நீ ஆசீர்வாதமாய் காணப்படுவாய். ஆகவே தேவனுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவிக்கிறவர்கள் தூக்கத்தை விரும்புவர்களாக காணப்படக்கூடாது. ஆவிக்கிறவர்கள் தூக்கத்தை விரும்பி தூங்கி ஜெபம் பண்ணாமல் காணப்பட்டால் தரித்திரராவார்கள், அல்லது ஆவிக்கிற ஜீவியத்தில் ஒன்றுமில்லாதவர்களாவார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிறதா ரட்சிப்பும் அவர்களுக்குள்ளே நிலைத்திராது. பரிசுத்த ஜீவி அனுபவங்கள் அவர்களுக்குள்ளே நிலைத்திராது. ஆவிக்கிற எந்த அனுபவங்களும் அவர்களுக்குள்ளே நிலைத்திராது. எந்த ஒரு அனுபவம் இல்லாத தரித்திரராவார்கள், ஒன்றுமில்லாதவர்கள் ஆவார்கள்.